श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 29 கனவு கதை சொல்லல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். நிறுவனத்திடமிருந்து ஓய்வூதியத்திற்கான இறுதி உத்தரவு வருவதற்கு 15 நாட்கள் மட்டுமே இருந்தபோது பாபா திருமதி சாவித்திரிபாயினுடைய கனவிலே வந்தார். அவர் கேட்டதை கவனமாக கேளுங்கள். உங்களுக்கு ஓய்வு ஊதியமாக 100 ரூபாய் தர விரும்புகின்றேன். அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இல்லையா? இதற்கு திருமதி டெண்டுல்கர், பாபா, என்ன கேட்கின்றீர்கள்? நாங்கள் உங்களை சார்ந்து இருக்கின்றோம். நாங்கள் உங்களை மட்டுமே நம்புகின்றோம் என்றார். மறுபுறம் ஓய்வூதியம் வழங்குவது தொடர்பான இறுதி முடிவு நிறுவனத்திலே நிறைவேற்றப்பட்டது. ரகுநாத ராவ் இன்று வரை ஒரு நேர்மையான ஊழியராக நிறுவனத்திற்கு நிறைய சேவை செய்துள்ளார். எனவே அவருக்கு ஓய்வூதியம் வழங்க முடிவு செய்யப்பட்டது. பாபா கனவிலே 100 ரூபாய் சொன்னாலும் அவருக்கு 110 ரூபாய் ஓய்வூதியம் பெற்று தந்தார் கருணாகரன். அன்புமிக்க ஸ்ரீ சாயி அப்படிப்பட்டவர். தம் பக்தர்களின் தொடர்ச்சியான அன்பிற்காக அவர்களின் வாழ்க்கை சுமை முழுவதையும் அவரே சுமந்தார். இப்போது பக்தர்களின் அன்பின் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் மற்றொரு அழகான மற்றும் வசீகரமான கதையை கேட்போம். கேப்டன் ஹாடே என்ற பாபாவின் தீவிர பக்தர் ஒருவர் இருந்தார். காலையிலே அவரது கனவிலே பாபா அவருக்கு தோன்றினார். இதுதான் அந்த கனவினுடைய அழகான கதை. கேப்டன் ஹாடே தனது வேலை காரணமாக குவாலியரிலே வசித்து வந்தார். ஒரு நாள் பாபா அவருடைய கனவிலே வந்து ஒரு கேள்வி கேட்டார். இப்போது பாபா எவ்வளவு திறமையாக கேள்வி கேட்டார் கேப்டன் ஹாடே. அதற்கு எவ்வாறு பதிலளித்தார் என்பதை கேளுங்கள். பாபா, என்னை மறந்து விட்டாயா என்று கேட்டார். பாபா தனது கனவில் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த கேப்டன் ஹாடே பாபாவினுடைய காலிலே விழுந்து, ஒரு குழந்தை தன்னுடைய தாயை மறந்து விட்டால் அதற்கு எங்கே அடைக்கலம் கிடைக்கும்? சாய்மா, நான் எப்படி உங்களை மறக்க முடியும் என்று கேட்டார். பின்னர் கனவிலேயே கேப்டன் ஹாடே உடனடியாக தோட்டத்திற்கு சென்றார். அவர் புதிய பீன்ஸை பறித்து கொண்டு வந்தார். நான் சித்த சாகித்திய மாவு, அரிசி, பருப்பு, நெய், மசாலா பொருட்கள், சர்க்கரை, சமைக்காத காய்கறிகள் போன்ற சமைக்காத உணவுப் பொருட்கள் மற்றும் பாபாவுக்கு தட்சிணையாக கொஞ்சம் பணத்தை வழங்க தயாரானேன். எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு பாபாவுக்கு அதை காணிக்கையாக கொடுக்க சென்ற போது கேப்டன் ஹாடே திடீரென விழித்தெழுந்து அது வெறும் கனவு என்பதை உணர்ந்தார். கனவிலிருந்து விழித்தெழுந்த அவருடைய மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது. தானே எல்லா பொருட்களையும் சேகரித்து ஷீரடிக்கு சென்று பாபாவை பார்த்து அதை அவருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அந்த நேரத்திலே அவரது வேலை குவாலியர் நகரிலே இருந்தது. எனவே அவர் மும்பையிலே உள்ள தனது நண்பர் ஒருவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் அவர் தனது கனவு காட்சியை விவரித்து ஷீரடிக்கு செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். உங்களுக்கு பணம் தபால் மூலம் மணி ஆர்டர் கிடைக்கும். தயவு செய்து பூஜை பொருள்களை அறிவுறுத்தப்பட்டபடி எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படியாவது சிந்தையிலே இருந்து பீன்ஸை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை அந்த நபருக்கு ஒரு கடிதம் மூலம் தெரிவித்தார். எப்படியாவது சந்தையிலே இருந்து பீன்ஸை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை அந்த நண்பருக்கு ஒரு கடிதம் மூலம் தெரிவித்தார். மீதமுள்ள பணத்தை பூஜை பொருட்களுடன் பாபாவுக்கு தட்சிணையாக கொடுங்கள். பாபாவின் பாதங்களை தொட்டு பாபாவிடம் பிரசாதம் கேளுங்கள். பாபா உங்களுக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுத்தால் எனக்கும் அனுப்புங்கள் என்று அந்த நண்பரிடம் தெரிவித்தார். பணத்தை பெற்றவுடன் அவரது நண்பர் திரு காக்கா சாஹிப் தீக்ஷித் ஷீரடிக்கு புறப்பட்டார். ஷீரடிக்கு சென்று
பூஜை பொருட்களை வாங்கினார். ஆனால் அவரால் பீன்ஸை கண்டுபிடிக்க முடியவில்லை. அது அவரை கவலையடைய செய்தது. அப்போது திடீரென்று ஒரு பெண் தன்னுடைய தலையிலே அழகான ஒரு கூடையை சுமந்து வந்து கொண்டிருந்தாள். கூடையை தலையிலே சுமந்து செல்லும் பெண்ணை அழைத்தவுடன் அவளுடைய கூடையிலே தேவையான பீன்ஸை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். பின்னர் அவரது நண்பர் அனைத்து பூஜை பொருள்களையும் மகாராஜாவிடம் காணிக்கையாக வழங்கினார். மகாராஜா அந்த பொருளை நிமோன்கரிடம் கொடுத்தார். மறுநாள் காலையிலே நிமோன்கரின் மனைவி பீன்ஸை பிரசாதமாக தயாரித்து அதில் நிறைய பாபாவுக்கு காணிக்கையாக கொடுத்தார். அன்று பாபா உணவு வரிசையிலே அமர்ந்தபோது அவர் பருப்பு, அரிசி போன்றவற்றை தொடக்கூட இல்லை. அவர் பீன்ஸ் காய்கறியை மட்டுமே சாப்பிட்டதை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். பாபா பிரசாத தட்டிலிருந்து அவரை காய்கறியை மட்டுமே சாப்பிட்டார். இந்த கதையை கேட்டதும் கேப்டன் ஹார்டே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஒருவரின் உணர்வு எப்படியோ அப்படித்தான் அவரது அனுபவம் என்ற பழமொழியை கேப்டன் ஹார்டே அனுபவித்தார். அடுத்து மற்றொரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. அதிலிருந்து பாபா தனது பக்தர்கள் மீது கொண்ட அன்பை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பகவான் சாயினுடைய கை தொடுவதால் புனிதப்படுத்தப்பட்ட ₹1 நாணயம் அவரது வீட்டிலே இருக்க வேண்டும் என்று கேப்டன் ஹார்டேயினுடைய விருப்பத்தை பாபா எவ்வாறு நிறைவேற்றினார் என்பது பற்றிய அந்த இனிமையான கதையை இப்பொழுது கேளுங்கள். மனதிலே எழும் எண்ணற்ற எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் இடம் கொடுக்காமல் எல்லா வகையான வாதங்களையும் கைவிட்டு சாய் பாபாவினுடைய பாதங்களிலே அடைக்கலம் புகுந்து பகவான் சாய் தனது பக்தர்களுக்கு பின்னால் எப்படி நிற்கின்றார், அவர் என்ன அற்புதங்களை செய்கின்றார் என்பதை அனுபவியுங்கள். பின்னர் மனதிலே எழும் நல்வாழ்த்துக்கள் பலனளிக்க ஒரு கணம் கூட ஆகாது. இந்த எண்ணம் கேப்டன் ஹார்டேயினுடைய மனதிலே தோன்றியவுடன் அவரது நண்பர்களிலே ஒருவர் ஸ்ரீ சாயியை தரிசிக்க ஷிரடிக்கு செல்வதற்கு முன்பு அவரை சந்திக்க வந்தார். இவருடைய நடத்தை தூய்மையானதும் நல்லொழுக்கமானதும் எல்லா நேரங்களிலும் நல்லொழுக்கமும் நல் நோக்கமும் கொண்டதோ அவருக்கு ஸ்ரீ சாயி மட்டுமே தனது அனைத்து ஆசைகளையும் தனித்துவமான முறையிலே நிறைவேற்றி அந்த பக்தர்களுக்கு நிவாரணம் அளிக்கின்றார். பின்னர் கேப்டன் ஹார்டே ஷீரடிக்கு செல்லும் நண்பரிடம் ₹1 நாணயத்தை பாபாவுக்கு காணிக்கையாக கொடுத்து இதை பாபாவின் கையிலே கொடுக்க மறக்காதே என்றார். கேப்டன் ஹார்டேயினுடைய நண்பர்கள் ஷீரடிக்கு சென்றபோது உடனடியாக பாபாவை பார்க்க சென்றனர். அவர் தலை குனிந்து பாபாவுக்கு மரியாதை செலுத்திவிட்டு அவர் முன் அமர்ந்தார். பாபா தட்சிணைக்காக கையை நீட்டிய போது அந்த நண்பர் உடனடியாக தனது தட்சிணையை பாபாவினுடைய கையிலே வைத்தார். பாபாவும் உடனடியாக அதை தனது சட்டை பையிலே வைத்துக் கொண்டார். அதன் பிறகு கேப்டன் ஹார்டேயினுடைய தட்சிணையை தனது சட்டை பையிலே இருந்து எடுத்தார். கேப்டன் ஹார்டே கொடுத்த ரூபாயை மரியாதையுடன் பாபாவினுடைய உள்ளங்கையிலே வைத்து பாபாவிடம் கேப்டன் ஹார்டே இந்த தட்சிணையை என் மூலம் உங்களுக்கு அனுப்பியுள்ளார் என்றார். அனைவரின் இதயத்திலும் வசிக்கும் பகவான் சாயி ஷீரடியிலே உடல் ரீதியாக இருந்தாலும் கேப்டன் ஹார்டேயினுடைய மனதிலே என்ன இருக்கிறது என்பதை அறிந்திருந்தாலும் அவர் அந்த ₹1 நாணயத்தை அன்புடன் பார்த்தார். பாபா அன்புடன் ரூபாயை அவர் முன் வைத்து அதை பார்க்க தொடங்கினார். எல்லோரும் அந்த காட்சியை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். பாபா தனது வலதுகை கட்டை விரலிலே ரூபாயை வைத்துக்கொண்டு அதை காற்றின் மேலே எரிந்து கையிலே பிடிக்கும் விளையாட்டை சிறிது நேரம் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருந்தார். பின்னர் அவர் ரூபாயை கேப்டன் ஹார்டேயினுடைய நண்பரிடம் திருப்பி கொடுத்தார். பணத்தை திருப்பி கொடுத்த பிறகு பாபா இந்த பணத்தை யாருக்கு சொந்தமானதோ அவர்களிடம் திருப்பி கொடு, உதிப்பிரசாதத்தை அதனுடன் எடுத்து சென்று அவரிடம் கொடு, அவர் மகிழ்ச்சியாக இருக்க சொல்லுங்கள், எனக்கு அவரிடமிருந்து எதுவும் வேண்டாம் என்றார். இந்த பணத்தை யாருக்கு சொந்தமானதோ அவர்களிடம் திருப்பி கொடு, உதிப்பிரசாதத்தை அதனுடன் எடுத்து சென்று அவரிடம் கொடு, அவரை மகிழ்ச்சியாக இருக்க சொல்லுங்கள், எனக்கு அவரிடமிருந்து எதுவும் வேண்டாம் என்றார். பின்னர் அவர் பாபாவின் பாதங்களிலே புரண்டு விழுந்து மரியாதை செலுத்தினார். உதிப்பிரசாதத்தை பாதுகாப்பாக வைத்திருந்தார். பாபாவினுடைய அனுமதியை பெற்று திரும்பி வந்த பிறகு அன்பானவர் குவாலியரில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பினார். குவாலியருக்கு திரும்பியதும் அந்த நண்பர் உதிப்பிரசாதத்துடன் அந்த பணத்தையும் கேப்டன் ஹார்டேயிடம் கொடுத்து ஷீரடியினுடைய முழு கதையையும் கேப்டன் ஹார்டேயிடம் கூறினார். இதை கேட்டதும் அவர் உணர்ச்சி வசப்பட்டார். பாபா என்னுடைய மனதிலே இருந்த ஆசையை உணர்ந்து அவரது கையால் தொட்ட ரூபாய் என்னுடைய பூஜை அறையிலே இருக்க வேண்டும் என்ற
என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். இவ்வாறு என் விருப்பங்கள் நிறைவேறின என்று கேப்டன் ஹார்டே கூறினார். ஆனால் இதுதான் கேப்டன் ஹார்டேயினுடைய மனதில் இருந்த உணர்வு. ஞானிகளின் நுட்பமான திட்டமிடலையும் அவர்களுடைய பணியினுடைய நோக்கத்தையும் யார் அறிய முடியும்? கேப்டன் ஹார்டேயினுடைய ரூபாயை தொட்டு அதை அவருக்கே திருப்பி கொடுத்ததன் மூலம் பாபா அவரது விருப்பத்தை நிறைவேற்றினார் என்பது உறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் மற்றொரு பக்தரை பொறுத்தவரை பாபா வித்தியாசமான அனுபவத்தை தருகின்றார். பாபாவின் மகிமையை பாபா மட்டுமே அறிவார். இது குறித்து திட்டவட்டமான மதிப்பீடு எதுவும் செய்ய முடியாது. பாபா ஒருவரின் ரூபாயை திரும்பி கொடுத்துவிட்டு மற்றவரின் ரூபாயை தனது சட்டை பையில வைத்துக் கொள்வார். இந்த மாறுபட்ட போக்குகளுக்கு பின்னால் உள்ள சரியான நோக்கத்தை பாபா மட்டுமே அறிவார். அவருடைய ஒவ்வொரு படைப்புக்கும் பின்னால் உள்ள நோக்கம் அவருக்கு மட்டுமே தெரியும். நாம் அதன் பகுப்பாய்விற்குள் சென்று பார்வையாளராக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்க கூடாது. அத்தகைய வாய்ப்பை இழக்கக்கூடாது. இப்போது அதே அர்த்தமுள்ள இன்னொரு கதையை கேளுங்கள். ஒரு காலத்திலே பாபாவினுடைய அன்பான பக்தராக இருந்த ஸ்ரீ வாமன் நார்வேக்கர் பக்தியுடன் பாபாவுக்கு காணிக்கையாக கொடுக்க ஒரு அழகான ₹1 நாணயத்தை கொண்டு வந்தார். அந்த நாணயத்தினுடைய ஒரு பக்கத்திலே ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் மற்றும் ஜானகி ஆகியோரின் உருவமும் மற்றொரு புறம் கூப்பிய கைகளுடன் ஹனுமானின் உருவமும் இடம்பெற்றிருந்தது. பாபாவின் கையை தொட்ட பிறகு உதி பிரசாதம் மற்றும் பாபாவின் ஆசீர்வாதங்களுடன் அதை திரும்ப பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் நார்வேக்கர் நாணயத்தை வழங்கியிருந்தார். காணிக்கையாக கொடுக்கப்படும் பொருளுக்கு பின்னால் இருக்கும் பக்தரின் உணர்வை பாபா உடனடியாக புரிந்து கொள்வார். ஆனாலும் அவர் அந்த காசை கையிலே பிடித்துக்கொண்டு உடனடியாக தனது சட்டை பையிலே போட்டுக்கொண்டார். மாதவராவ் வாமன் ராவ் நார்வேக்கரின் விருப்பத்தை பாபாவிடம் தெரிவித்து பாபாவிடம் பணத்தை ஆசீர்வாதமாக திருப்பி தருமாறு கேட்டார். நான் ஏன் அவருக்கு அந்த பணத்தை கொடுக்க வேண்டும்? அது என்னுடையது, அது என்னிடமே இருக்கும். இதை வாமன் ராவ் முன்னிலையிலே மாதவராவிடம் பாபா தெளிவாக கூறினார். பின்னர் பாபா அவர் அதை திருப்பி தருமாறு வற்புறுத்தினால் நான் அதை அவரிடம் திருப்பி தருகின்றேன். ஆனால் அதற்கு ஈடாக அவர் எனக்கு ₹25 கொடுக்க வேண்டும் என்று அவரிடம் சொல்லுங்கள் என்றார். பின்னர் அந்த ரூபாயை பெற திரு நார்வேக்கர் ₹25 கடனாக பெற்று பாபாவிடம் கொடுத்தார். அந்த ரூபாயை திரும்ப பெறுவார் என்று எதிர்பார்த்தார். பாபா அந்த ₹25 நோட்டுகளை தன்னுடைய சட்டை பையில வைத்துக் கொண்டு, நீ என் முன் ஒரு குவியல் ரூபாய் நோட்டுகளை வைத்தாலும் இந்த ரூபாயை உன்னால் இன்னும் மதிப்பிட முடியாது என்றார். பின்னர் பாபா ஷாமாவிடம், ஷாமா, அதை உன் சேகரிப்பிலே வைத்துக்கொள், பூஜை அறையில வைத்து தினம் வழிபடு என்றார். இதை சொல்லிவிட்டு பாபா அந்த ரூபாயை மாதவராயிடம் திரும்ப கொடுத்தார். இப்போது பாபா ஏன் இதை செய்தார் என்று கேட்க யாருக்கும் தைரியமோ திறமையோ இல்லை. ஒவ்வொருவரின் திறமைகளையும் சாய்பாபாவே நன்கு அறிவார். அதற்கேற்ப கொடுக்கின்றார், எடுத்துக்கொள்கின்றார். எது சரி எது தவறு என்பது பாபாவுக்கு மட்டுமே தெரியும். கேட்போர் ஓய்வெடுக்கவும் இந்த கதையை பற்றி சிந்திக்க ஒரு வாய்ப்பை பெறவும் இந்த அத்தியாயத்தை இங்கே முடிக்கின்றோம். கேட்போர் ஓய்வெடுக்கவும் இந்த கதையை பற்றி சிந்திக்க ஒரு வாய்ப்பை பெறவும் இந்த அத்தியாயத்தை இங்கே முடிக்கின்றோம். ஒருவர் கேட்பதை பயிற்சி செய்யாமலும் தியானிக்காமலும் அதை பற்றி சிந்திக்காமலும் அதை கேட்பது பயனற்றது. ஹேமந்த் சாய் மகாராஜிடம் முழுமையாக அடைக்கலம் புகுந்து அவரது பாதங்களிலே வணங்குகின்றார். பக்தியின் அனைத்து வழிமுறைகளிலும் இதுவே சிறந்தது. இப்போது அடுத்த அத்தியாயத்தை கேட்க இந்த அத்தியாயத்தை முடிப்போம். எல்லோரும் நலமாக இருக்கட்டும். துறவிகள் மற்றும் மகான்களுக்கு உத்வேகமாக நேரடி நிலை வந்த ஒரு பக்தரான ஹேமந்த் பந்த் எழுதிய ஸ்ரீ சாய் சத்சாரத்தினுடைய 29வது அத்தியாயம் கனவு கதைகள் சொல்லல் இங்கே நிறைவடைகின்றது. ஸ்ரீ சத்குரு சாய்நாத அர்ப்பணமஸ்து. சுபம் பவது. அத்தியாயம் 30 நேர்த்தி முதலிய கதைகளின் விவரிப்பு, ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज